எனக்கு இந்த சார் ரொம்ப பிடிக்கும். சார் சார் ஒரு விஷயம் தெரியுமா அவனுக்கு? சார் ஒரு நல்ல அரசியல் சொல்லு சார். ஒரு நல்ல தலைவர் அம்மா கிடையாது, கலைஞர் சார் இல்லை, ஜெயலலிதா சார் இல்லை. அவர் நல்லது செஞ்சது கெட்ட செஞ்சாரோ படிக்கிற பசங்க முக்கியம் கொடுத்தாருல்ல. அவர் தொகுதியில் ஏன் சார் தோக்க வச்சீங்க? இது தோக்க வச்சுல செட்டிங்க சார். இது நிச்சயமா அவர் என்ன தெரியுமா சொன்னார் வரும்போது, நான் மனிதனை காப்பாற்றுன்னு தான் சொன்னாரு. அவரை பத்தி புரிஞ்சுக்கல நீங்க. பொண்ணு வருத்தம் நான் இது தெரிஞ்சுக்கிறேன். அவரை பத்தி பேசல எதுக்கு சார்? நான் எந்த கட்சியில் சார் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சார். ஒரு தலைவனை வந்து காப்பாத்திருக்கணும் சார். ஒருத்தர் இப்படி இப்படி இப்படின்னா சாமி அவர் நல்லதா செஞ்சாரு. சாமி பாருங்க, முன்னோர்களை வணங்கணும், முதியோர்களை மதிக்கணும் சாமி. எனக்கு ஒரு அப்பா மாதிரி சாமி. என் தங்கச்சிங்களும் என் தம்பி பொண்ணுங்களும் அவர் கொடுக்குற காசுல தான் சாமி நிற்குது. அவரை ஏன்டா நீ தோக்க வச்சுனா நீ அறிவில்லை? நோ, அந்த ஏரியா போய் ஒரு நாள் சுற்றி பாருங்க. நல்லா என்ன பண்ணிக்கிறாரு? ஜிம்மு குத்துக்கிறாரு, நல்ல படிப்பில் குத்துக்கிறாரு, கல்யாணம் பண்ணா சத்திரம் ஃப்ரீயாக குத்துக்கிறாரு. இவ்வளோ நாள் நல்லது செஞ்சுட்டு அவர் தொகுதியில் சாமி ஒன்று செஞ்சுருக்கா தெரியுமா? நோ, காமராஜ் இருக்கிறாருன்னா அவர் சோத்துக்கு போட்டார். அந்த சோத்துக்கு நன்றி வேணாம். கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த பொருள் அருமை தெரியும். ஆனால் கஷ்டப்படாமல் கட்சி அந்த பொருளுடைய அருமை தெரியாது நண்பா. இந்த சார் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் தொகுதியிலே வந்து அவர் தோக்க வச்சுருக்காங்க. அது ரொம்ப தவறு. அவர் நல்லது பண்ணாரோ கெட்டது பண்ணாரோ தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போய் பார்த்தேன். நீச்சல்லாம் குள்ள கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு இந்த சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லப்போனால் எல்லா பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் தொகுதியில் தோற்றுருந்தா எனக்கு ரொம்ப வருத்தம். நான் எந்த கட்சியும் கிடையாது. நான் ஒரு நாய்க்கு சொந்தக்காரன், மாட்டுக்கு சொந்தக்காரன் மாதிரி. விஜய் சார் வந்ததுக்காக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சும்மா ஒரு குற்றவாளின்ற இப்போ இவரு நல்லா தான் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியாதுங்க. படிக்கிற பசங்க இருக்காங்க, என் அக்கா தங்கச்சி பசங்க எல்லாம் செஞ்சுறாங்க. அவர் என்ன கேட்டாங்க? நீ நிதி கொடுக்க வேண்டியதானே? 15 வருஷமா நீ நிதி கொடுக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா என் தமிழ்நாடு என்ன பண்ணும்? காட்டு வழியா போகும்போது ஏனை தேவைப்பட்டது, வேகமா போறது குதிரை தேவைப்பட்டது, பாலைவனம் கிடக்க ஒட்டகம் தேவைப்பட்டது, அழுக்கு மூட்டை சுமக்க கழுதை தேவைப்பட்டது, எல்லை வீட்டுக்கு மாடு தேவைப்பட்டது, 8 மணி நேரம் ஓய்வு எடுக்க மரம் தேவைப்படுது, வழிகட்ட நாய் தேவைப்படுது. எல்லா இனத்தையும் அழிச்சவும் மனிதனும். மனிதன் மட்டும் ருசி பார்க்குது, 10 நாளா பசி பார்க்குது. எறும்பை பார்த்து ஒழுக்கத்து கத்துக்கோ, நாயை பார்த்து நன்றி கத்துக்கோ, மாடை பார்த்து உழைப்பு கத்துக்கோ, மரத்தை பார்த்து உதவ கத்துக்கோ. இந்த பூமியில பிறந்த உயிருக்கு நீ பலனா இருந்தது மலைவாழ் மாட்டு சித்த சொன்ன வாக்கு. உடனே ஸ்டாலின் பிரச்சனை, உடனே அதிமுக பிரச்சனை. அந்த அதிமுக ஸ்டாலின் பிரச்சனை கிடையாது. இப்ப விஜய் சார் வந்து நிதி வாங்கிட்டு வரா? சாமி என் நிதி நீ கொடுத்துடு, என் உழைப்பு நான் ஆட்டோல போறேன், என் நிதியை கொடுத்துரு. நீ சும்மாவே ஸ்டாலின் சார் தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணது யாரு? இந்திக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியோ என் தமிழுக்கு நான் முக்கியம் கொடுப்பல. முக ஸ்டாலின் சொல்ல தகுதி இல்லம்மா சார். திருச்சியில நிக்காத ஐயா வாங்க நிக்க வை. இதுதான் என் கோரிக்கை. அவரை மட்டும் ஜெயிக்க வச்சு சட்டசபையில் உட்கார வச்சு அது எனக்கு போதும்.